Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல அது ரொம்ப ஈஸியா செய்யற மாதிரியான தண்ணி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். சில பேர் இத வந்து பருப்பு தண்ணி குழம்புன்னு கூட சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு இதல வந்து பூசணிக்காய் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கோம். அது குக்கர்ல சட்டுன்னு ஈஸியா செய்ய போறோம். இந்த குழம்போட நீங்க ஒரு வறுவல் பொரியல் இல்ல ஒரு வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 2 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவின பருப்புலன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு பருப்பு எடுத்தேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இதிலேயே சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்காய பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 போதும். நறுக்கினது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு நறுக்கினது உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இதில் நம்ம புளி ஊற்ற போகிறது கிடையாது, தக்காளி புளிப்பு மட்டும்தான். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா தடியங்காய், அதாவது பூசணிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 100 கிராம் அளவுக்கு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தோலை வந்து சீவிடுங்க, தோலோடு போட்டுற வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு சில சாமான்கள் இடிச்சிட்டு சேர்க்கணும். அதை இடிக்கிறதுக்காக உரல் எடுத்து வச்சுருக்கிறேன். உரல் இல்லை அப்படின்னா சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் வந்து ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதில் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ இதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்க போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி நைஸாக இடிச்சிட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து மிக்சியில் போட்டிருக்கீங்க அப்படின்னா பல்ஸில் இல்லை விப்பர் மோடில் ஒரு 2 தடவை திருப்பி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி இடித்த மாதிரி வரும். பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வேக வைக்கிறதுக்கு, அதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கு அப்புறமா சில டைம் குக்கர் வேக வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு வெளியில் பொங்கி வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன் நான். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த கலந்த பருப்பை வேக வச்சுக்கோங்க. குக்கர் மூடி ப்ரெஷர் வச்சு ஒரு மிதமான தீயில் 3லேருந்து 4 விசில். ரொம்ப அதிக விசில் விட்டிங்க அப்படின்னா காய் கரைஞ்சி போய்டும். உங்களுக்கு 3 விசில் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 விசில் வச்சுருந்தேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், காய் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரையில் பருப்பு நல்லா மலர்ந்த மாதிரி உங்களுக்கு வெந்திருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கணும். காய் கரைஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இதை வந்து ஒரு விஸ்க் வச்சு லைட்டாக சிலிப்பி விடுங்க. ரொம்ப வந்து சிலிப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா காயெல்லாம் அப்படியே கரைஞ்சி போன மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் காய் அப்படியே இருக்குது, பருப்பும் 1-2 அந்த மலர்ந்த மாதிரி இருக்குது, தண்ணியும் நமக்கு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தாளித்து ஒன்று குட்டி வச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு சட்டியில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் முழுசாக சேர்த்து செவக்க விடுங்க. கிள்ளி போட்டிங்கன்னா காரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். முழுசாக போட்டால் ஃப்ளேவர் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ அதுவும் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை 4ஆக நறுக்கி அந்த சைஸில் நறுக்கி சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையில போட்டு இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து நல்லா வெந்துருச்சு. கண்ணாடி மாதிரி இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பு சிலிப்பி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த குழம்புக்கு ஏற்ற தண்ணி வேக வைக்கிறப்பே சேர்த்துருக்குறோம். அதனால் தண்ணியோட அளவு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் இந்த குழம்பு உங்களுக்கு கெட்டியாக இருக்குது அப்படின்னா இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு 1/2 கப்போ 3/4 கப்போ சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக ஒரு மிதமான தீயில் கொதிக்க வச்சுருந்தேன். நம்மளோட குழம்பு ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி கருவேப்பிலைகள் மட்டும் சேர்த்துக்கலாம். இதுக்கு புளி தண்ணி தேவைப்படாது. புளி ஊற்றாமல் இந்த சாம்பார் சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த தக்காளி புளிப்பே போதும். குழம்போட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்ப குழ குழன்னு இல்லை, ஓரளவு தண்ணியாக அந்த அளவுக்கு இருந்தால் தான் சாம்பார் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த பருப்பு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.